சிறகடிக்க ஆசை அப்கமிங் முத்துவும் எபிசோட்ல மீனாவும் இப்பதான் புதுசா பார்த்தீங்கன்னா வீடியோ மீனாவோட அம்மாவை போட்டிருக்கேன். பார்க்க வீடியோ வரும்போது பார்க்குறவங்க சத்யாவும் மறக்காம அங்கே என்னோட இருக்காங்க. சேனல் சப்ஸ்கிரைப் சத்யா பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா பெல் அவங்க அம்மா ஐக்கனை கிட்ட கிளிக் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா காசுலாம் நீங்கள் கொடுத்து பண்ணிட்டு ஒழுங்கா ஓவர் பார்த்துக்கோமா சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரொம்ப சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்கப்புறம் என்னோட இங்கே இந்த புது வருவேனான்னு சேனலுக்கு தெரியலம்மா, ஆதரவு நான் அங்கே கொடுங்க. இருந்து தான் வேலை பார்க்க போகிறேன், எனக்கு அங்கேருந்து இங்கே வரத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்குற முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா உடனே மீனா பார்த்தீங்கன்னா ஏன் நீ அந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது இல்லைக்கா, அவளுக்கும் கஷ்டமாக இருக்கலாம், வசதியாக வாழ்ந்தவ இங்கே வாழணுன்னா ரொம்ப கஷ்டம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்துவும் பார்த்தீங்கன்னா ஏன் சத்யா நீ அப்படி சொல்கிற, உன்னை லவ் பண்ணி வந்தவங்க எந்த இடத்துலையும் அவங்க வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சத்யா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சரிதான் மாமா, ஆனால் நான் அவளுக்காக யோசிக்கணும்ல, அவள் எனக்காக யோசிச்சு இவ்வளோ தூரம் பண்ணா, நான் அவளுக்காக யோசிக்கணும்ல, நான் அவளை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க. ஏன்டா நீ இந்த மாதிரி மாறிட்ட, எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் எதுவும் மாறலை, நான் அவளுக்காக யோசிக்கிறேன், ரேகா இடத்துலேருந்து யோசிக்கிறேன், அவள் வசதியாக வாழ்ந்தவ, அவள் இங்கே வாழணுன்னா கஷ்டம் தானே, இது இல்லாமல் எனக்கு அங்கே நிறைய வேலை இருக்குது, நான் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்திங்கன்னா சரி நீ விடு மீனா, ரேகாவாக இது சொல்லலை, இவனாக எடுத்த முடிவு தானே, போக போக ரேகாவே புரிய வைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நம்ம வந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்க போது வந்துட்டு சத்யா ரேகாவும் கூப்பிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. யாருக்கு, உங்கள் அண்ணனுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டிங்களா மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் அண்ணனுக்குலாம் இல்லைடா, எனக்கும் மீனாக்கும் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சத்யா பார்த்திங்கன்னா என்ன மாமா சொல்கிறீங்க, உங்களுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா முத்து சொல்கிறாங்க, இல்லை பாட்டிக்கு அடிபட்டுருக்குல்ல, அவங்க எல்லாமே ரீசெண்டாக நடந்ததெல்லாம் மறந்துட்டாங்க, இப்போ எங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க, எனக்கும் மீனாக்கும் ரவிக்கும் ஸ்ருதிக்கும் வீட்லேயே கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சத்யா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிண்டலாக சிரிக்கிறாரு. அவங்க அம்மாவும் பார்த்திங்கன்னா ஏன்டா இப்போ நீ இந்த மாதிரி சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்ன என்னம்மா, ஏதோ பொம்மை கல்யாணம் மாதிரி இருக்குது, குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்குது, இதெல்லாம் வெளியே சொன்னால் யாராவது அசிங்கமாக நினைக்க மாட்டாங்களா, சிரிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்குலாம் எப்படி தெரியுதுன்னு தெரியாது சத்யா, ஆனால் நாங்கள் பாட்டிக்காக தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போவும் சத்யா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிண்டலாக நக்கலாக சிரிக்கிறாரு. சரி நீ ரேகாவை கூப்பிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சத்யா பார்த்தீங்கன்னா ஐயோ என்னாலலாம் இந்த விஷயத்த சொல்ல முடியாது மாமா, நான் போய் சொன்னேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, அசிங்கமாக நினைப்பாங்க, ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க, இப்போ தான் எனக்கு அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மரியாதை இருக்குது, நான் அந்த மரியாதைக்கு எடுத்துக்க முடியாது, உங்களுக்கு கல்யாணம்னு சொன்னேன்னா எனக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் மரியாதையும் போயிடும் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. மீனாக்கு ரொம்பவே கோவம் வருது. என்னடா நீ தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சத்யா பார்த்தீங்கன்னா அக்கா என்னாலலாம் வர முடியாதுக்கா, இந்த விஷயத்தெல்லாம் என்னால் போய் எங்கள் வீட்டில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அங்கேருந்து போயிடுறாரு. உடனே மீனா கத்திக்கிட்டே டேய் நில்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா மீனா கையை பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா விடு, அவன் தான் போகிறான்ல, போடுறவனை எதுக்கு நீ கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடி போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன பாருங்கள் எந்த மாதிரிலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனாவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி விடுங்கத்தா, அதுக்கு என்ன பண்ணுறது, அவனுக்கு இப்போ தான் அவங்க வீட்டில் கொஞ்சம் கௌரவம் கிடச்சிருக்கு, அது நம்ம இப்போ இந்த விஷயம் போய் சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்களோ, கிண்டல் பண்ணுவாங்களோன்னு நினைக்கிறேன், அதில் ஒன்றும் தப்பு இல்லை, சரி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி மனோஜ் பார்க்கறதுக்காக அவங்க ஷாப்புக்கு போகிறாங்க. ரோகிணி மனோஜ் கிட்டே போயிட்டு நீங்கள் என் கூட பீச்சுக்கு வர வேண்டியது இருக்கும், என்னையும் கிருஷ்ணனையும் பீச்சுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா என்னது பீச்சுக்கா, என்ன நீ விளையாடுறியா, என்னால் அங்கெல்லாம் வர முடியாது, ஆல்ரெடி நம்ம அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் பார்க்கும்போதே முத்து அதை பார்த்துட்டு வீட்டில் சொல்லிட்டான், அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அதுவே எனக்கு சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு, பீச்சுக்கெலாம் வர முடியாது, வந்துட்டு யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோகிணி அந்த முத்துக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, யார் என்ன பண்ணுறா எங்கே போகிறான்றது பார்க்கறது தான் அவனுக்கு வேலை, அதை அவன் அம்மா கிட்டே சொல்லிவிட்டு அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால் என்னால் வர முடியாது, நான் வேணால் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கண்டிப்பாக வருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நான் தான் வரேன்னு சொல்கிறேன்ல, சரி எப்போ வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனேலாம் வர முடியாது, நான் யோசிச்சுட்டு எப்போ வரேன் ஏது வரேன்னு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ வரேன்ட்டு முடிவு பண்ணிவிட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. ரோகிணி அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செக்கப் பண்ணுற டாக்டர் பார்த்திங்கன்னா அங்கே வராங்க. அவங்கள பார்த்தோன்னே ஐயோ இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரோகிணி பார்த்திங்கன்னா ஒளியத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்க பார்த்துடுறாங்க. ரோகிணியை பார்த்துட்டு ரோகிணி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இது என் ஹஸ்பண்டோட ஷாப் தான், அதனால நான் வந்திருந்தேன், இப்போ வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, நான் இங்கே ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிறதுக்கு தான் வந்திருந்தேன், சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திரும்பவும் கடைக்குள்ளேயே கூட்டிகிட்டு வராங்க.
சொல்கிறாங்க. உடனே மனோஜ் கிட்ட வந்துட்டு ரோகிணி பார்த்திங்கன்னா, இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, இவங்க கேட்குற பொருளை பார்த்து அவங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனோஜும் பார்த்திங்கன்னா, சரி நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே மேடம், அவங்க காட்டுவாங்க, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிளம்புறாங்க. திரும்பவும் அந்த டாக்டர் பார்த்திங்கன்னா அவங்கள கூப்பிட்டுட்டு, ரோகிணி ஒரு நிமிஷம், அடுத்த செக்கப்புக்கு நீங்கள் எப்போ வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரோகிணி ஒரு மாதிரி தயங்கி தயங்கி பார்த்தீங்கன்னா பதில் சொல்லுவாங்க. நான் டைரியில் தான் மேம் நோட் பண்ணி வச்சுருக்கேன், எப்போ வர்றது நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக செக்கப்புக்கெலாம் வந்துருமா, குழந்தையோட க்ரோத் எல்லாம் நம்ம அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும், கரெக்டாக வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே மேடம், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேசுறதை கேட்டு மனோஜ் உடனே டென்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா சந்தோஷ் கூப்பிட்டு, சந்தோஷ் அவங்களுக்கு என்ன வேணுன்றதை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த குழந்தைய உனக்கு கலைக்க சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்ன ரெகுலராக செக்கப் போய் குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் இல்லை மனோஜ், நான் செக்கப்புக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்துக்கேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, இந்த குழந்தை இருக்கிறது உனக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை, நீயும் நானும் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறது இல்லைன்னு முடிவாயிடுச்சு, அதனால் நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்கு மாதிரிதான் குழந்தைய வந்து நீ அபார்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா, நான் தான் உங்ககிட்ட டைம் கேட்டிருக்கேன்ல, எனக்கு டைம் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்துலலாம் ரொம்ப டைம் எடுத்துக்க முடியாது, கரெக்டாக அப்பப்போ பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி மனோஜ், நான் பண்ணுறேன், நான் பார்க்குறேன், நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோகிணி அங்கேருந்து போயிடுறாங்க. போகும்போது போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இதை யோசிச்சிட்டே போகிறாங்க. நாம் இந்த குழந்தைய வச்சு கூட வாழணும்னு நினச்சா இவன் என்னடானா இந்த குழந்தைய கலைக்க சொல்லிக்கிட்டே இருக்கிறான், அபார்ட் பண்ண சொல்லி நம்மள இந்த அளவுக்கு வற்புறுத்திட்டே இருக்கான், கொஞ்சம் கூட அவனுக்கு நம்மளை பற்றியும் குழந்தை பற்றியும் கவலை இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோகிணி மயங்கி விழுந்துறதை பார்த்துட்டு உடனே ஆட்டோலேருந்து இறங்கி, ரோகிணி ரோகிணி உனக்கு என்ன ஆச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணியை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் வித்யாவும் பார்த்தீங்கன்னா, என்ன தாண்டி ஆச்சு, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் மனோஜை பார்க்கறதுக்காக அங்கே ஷாப்புக்கு போயிருந்தேன், அங்கே போனால் அவன் என்னை பற்றியும் குழந்தை பற்றியும் எப்படி இருக்குன்னு கேட்காம எங்களை எப்போ அபார்ட் பண்ணுவேன்ற மாதிரி கேட்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, ஏன் தான் இவர் இப்படி இருக்காருன்னு தெரியல, அவரை நம்பி இவ வேற இந்த குழந்தைய பெற்றுக்கிறேன்னு சொல்கிறா, அதுக்காக தான் நானுமே கலைச்சிடுன்னு சொல்கிறேன், ஆனால் இவ கேட்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு கோவம் வருது. கொஞ்ச நேரம் நீ கம்னி இருக்கியாமா அப்படின்னு சொல்கிறாங்க. வித்யா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கொண்டா நீங்கள் வெளியேறுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்டே தனியாக பேசுகிறாங்க. ரோகிணி கிட்டே ஏன்டின்னு இப்போ அவங்கக்கிட்ட கோவத்தை காட்டுற, பின் என்னடி எல்லாரும் இந்த குழந்தைய கழிச்சிடுன்னு சொல்கிறாங்க, நான் இந்த குழந்தைய வச்சு தான் அவங்க கூட வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிதாண்டி, ஆனால் வந்து அவர் வந்து உங்க கூட வாழணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன நீயே இந்த குழந்தைய கழிச்சிடுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. சே, அந்த அளவுக்கு மோசமானவன் நான் கிடையாது, ஆனாலும் அவருக்கு உன் மேலேயும் குழந்தை மேலேயும் எந்த அக்கறையுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவும் உள்ளே வந்துடுறாங்க. நல்லா சொல்லுமா, இதெல்லாம் அவளுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மனோஜா பேசுறது இல்லை, இதெல்லாம் அவங்க அம்மா சொல்லி அவன் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பின்னாடி அவங்க அம்மா தான் இருக்காங்க, இல்லைனா அவன் இந்த மாதிரி பேசுகிறவன் கிடையாது, கண்டிப்பாக என்னால் அவனை மாற்ற முடியும், நான் அவன் கூட சேர்ந்து வாழ்வேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப்புக்கு வராங்க. முத்து மீனாவுக்காக ஜுவல்லரி வாங்கிறதுக்காக வராங்க. மீனா பார்த்தீங்கன்னா, எதுக்குங்க இப்போ தேவையில்லாத செலவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாத மீனா, நான் உனக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்க காசுலேருந்து தான் நான் வாங்கி தர போகிறேன், அதனால் உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி பார்க்கறதுக்காக போகிறாங்க. கரெக்டாக அங்கேயே பார்த்தீங்கன்னா ரவியும் ஸ்ருதியும் வராங்க. அவங்கள முத்து பார்த்துட்டு, ஏய் ரவி இங்கே வாடா, நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா நீங்கள் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜூஸ் குடிக்க வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, ஜூஸ் குடிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்ன என்னடா நாங்களும் ஜுவல்லரி வாங்க தான் வந்தோம் மேரேஜ்க்காக அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சூப்பர், வாடா நம்ம எல்லோரும் சேர்ந்தே பார்க்கலாம்னு சொல்லிட்டு 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. முத்து பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்து வாங்கி எடுத்து கொடுக்குறாரு. தாலி செயின் எடுத்து கொடுத்துட்டு, மீனா இதுக்கப்புறம் நீ இந்த தாலி செயின் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனா கையில் கொடுக்குறாரு. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் வாக்கை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து மீனாக்கு பிடிச்ச மாதிரி ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே பார்த்து வாங்கி தராங்க. ஆனாலும் மீனாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் அதிகமாக செலவாகுமே, என்ன பண்ண போகிறாரு, ஏது பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க.